ஹே காய்ஸ், பின்னாடி பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சிக்மங்களூரில் முல்லைங்கிரின்னு ஒரு ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோங்க. அதாவது இங்கே வேன்லாம் இருக்குது, நிறைய ஜீப் சஃபாரிலாம் இருக்குது, பட் காரும் அலௌடு தான். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஃபீல் பண்ணோம் அப்படின்றதுக்காக நடந்தே அந்த மலை ஏறுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருங்க, ரோடு தான் இருக்குது. அப்படியே நடந்து ஏறிட்டுருக்கோம். உண்மையிலே சொல்கிறேங்க, இது ஒரு சொர்க்கங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, எக்கச்சக்கமாக மிஸ்ட்டு. நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக செம்ம மிஸ்ட்டுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக இந்த சீசனுக்கு நீங்கள் கிளம்பி இந்த சிக்மங்களூர் வந்துடுங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்ன அப்படின்னா, சும்மா நம்ம ஏற்காடு மாதிரி ஏலகிரி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. வந்து பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சிங்க, வேறு மாதிரி. இந்தளவுக்கு அதிகமாக வச்சுட்டு வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக கிளம்பி இங்கே வந்துடுங்க. நிறைய பேர் பைக்கெலாம் வந்து கப்புள்ஸாக வராங்க. பாருங்க, அதெல்லாம் பார்த்துன்னு போகிறாங்க பாருங்க, கப்புள்ஸாக வராங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. மிஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு. இங்கே லைட்டாக சன்ரைஸ் ஆகுது, பயங்கரமான மிஸ்ட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கா, இந்த பக்கம் மிஸ்ட் இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ஃபுல்லாக கவர் ஆக ஆரம்பிச்சிடும். உண்மையிலே சொல்கிறேன், கிளம்பி வந்துடுங்க. இன்னும் ஒரு 2-3 இடம் இங்கே பிளான் பண்ணியிருக்கேங்க. அது என்னென்ன இடம் அப்படின்றத போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நானே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த இயர், அதாவது இந்த இயர் விடுங்க, இந்த மந்த்து எதாவது ட்ரிப்பு போகணுன்னு பிளான் இருந்துச்சுன்னா கண்ணை மூடின்னு இந்த சிக்மங்களூர் கிளம்பி வந்துடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேறு மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க. கிளம்பி வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸை செமையாக ஃபீல் பண்ணலாம். சாபயமாக ஃபீல் பண்ணுறேன் பாருங்க. மிஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கேமராவில் தெரிதான்னு தெரில, அப்படியே என்ன ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி போகுது, பயங்கரமாக கவர் ஆகி போயிட்டுருக்கு. கிளம்பி வந்துடுங்க. ஓகேங்க, இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்குறேன், வெயிட் அண்ட் வாட்ச். காய்ஸ், மலை ஏற எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அதாவது எதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கே எதுவும் தெரில. எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு பாருங்க, பயங்கரமான வெஸ்ட்டு. வீடியோலாம் பார்க்குறத விட என் கண்ணு வெளில பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. கிளம்பி மறக்காமல் வந்துடுங்க. காய்ஸ், ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் நடந்து கிட்டத்தட்ட அந்த முல்லைங்கிரி பீக் ஏறத்துக்கு கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து நடந்து போனால் தான் அந்த முல்லைங்கிரி பீக் போக முடியும். உண்மையிலே சொல்கிறேன், அந்த முல்லைங்கிரி பீக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிக்மங்களூர் வந்திருந்தேன். உண்மையிலே ஒரு தாறுமாறான ஃபீலுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர மிஸ்ட்டு. இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது தான், ஆனால் நான் இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. செம்ம மிஸ்ட்டுங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குங்க. அதே இன்னொரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். உண்மையிலே ஒரு சூப்பரான பீக்கு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக இந்த மாதிரி சிக்மங்களூர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புதுசாக இருக்குமே ட்ரை பண்ணேன், உண்மையிலே வேறு மாதிரி இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் நேத்ராவதி ட்ரெக்கிங் ஏறதுக்காக நான் கண்டிப்பாக சிக்மங்களூர் போவேன். கண்டிப்பாக அந்த சிக்மங்களூர் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுங்க. உண்மையிலே ஒரு சரியான ஃபீல் கொடுக்கும் இந்த சிக்மங்களூர். அதாவது நான் போன டைமில் அந்த மாதிரி இருந்துச்சான்னு தெரில, நீங்கள் போகிறப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சொர்க்கத்தை காமிச்சிச்சு. ஒரு இந்த முல்லைங்கிரி பீக் மேலே ஏறிட்டோம். உண்மையிலே அங்கே சாமிலாம் இல்லை, சின்னதாக ஒரு சிலை தான் இருக்கும்னு நினச்சேன். உள்ளே போனவுடனே ஒரு பெரிய கோவிலே இருந்துச்சுங்க. என்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இருங்க, அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா முல்லைங்கிரி ஹில்ஸ் மலை மேலே வந்துட்டோங்க. மேலே இருக்க சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்குங்க. வெஸ்ட்லாம் ஓரளவுக்கு அப்படியே மறைஞ்சிச்சு. மேலே இருக்க கோவில் காமிக்கிறேங்க, இது தாங்க அந்த கோவில். ஒரு மாதிரி கல் வச்சு கட்டி வச்சுருக்காங்க, பட் ஆனால் அந்த ஒரு இடத்துல தான் சாமி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதோ கொட்டிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, பட் வெஸ்ட் எல்லாமே போயிடுச்சிங்க. இன்னும் ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் ஃபுல்லாக திரும்பி வெஸ்ட் ஆகும்.
எக்கச்சக்க பேர் ஃபோட்டோ எடுத்து கிளிக் பண்ணிருக்காங்க. அதுதான் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துடலாமா? மொட்டை பசங்களாம் உட்காந்துக்கிறீங்க. இன்னொன்று கல்யாணம் ஆகல ப்ரோ. ரைட்டு, மேலே ஏறுவோமா? இன்ட்ரெஸ்டா? மேலே சரி வாங்க, மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது கூட ஏதோ உட்காரத்து கட்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, அங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலைக்காக கட்டி வச்ச இடம். இதான் கோவில்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மேலே போனால் ஓரளவுக்கு கோவில் பெருசாக இருக்குது. ஆனால் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், கோவில்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது இந்த ஒரு சிலை இருக்கும் அப்படின்றதுனால தாங்க. ஆக்சுவலி சின்னதாக ஒரு இப்போ மேலே கட்டி ஏதோ காமிக்கிறல்ல, இதுதான் கோவில், இதுக்கு மட்டும்தான் எல்லோரும் வராங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு போனேன். பட் ஆனால் அது கோவிலே இல்லைங்க. கைஸ், உண்மையிலே அது கோவில் இல்லைங்க. மேலே வந்தால் இங்கே இருக்குது பெருசாக. இந்த கொடி வச்சுருக்காங்க, பில் வச்சுருக்காங்களா, இதுதான் டெம்பிள் நினைக்கிறேன். போனால் தான் தெரியும். இதுதாங்க இங்கே இந்த டெம்பிள். எந்த ஒரு கோவிலையுமே சாமியை காமிக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறதில்ல. இதுதான் இந்த டெம்பிள், தெரிஞ்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த முல்லைங்கிரி ஹில்ஸ் வந்து பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது. ஆவோ பாய்.